கொடைக்கானல்ல ஒரு ஹிடன் பிளேஸ் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு தான் இந்த லொகேஷன் தெரியும். தெரியாதவங்க நெக்ஸ்ட் டைம் கொடைக்கானல் போறப்ப ட்ரை பண்ணி பாருங்க. கொடைக்கானல்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மன்னவனூர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான். அங்க ஷீப் ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான ரேபிட்ஸ் இருக்கும். ஸோ சூப்பராக பார்த்து அழகாக என்ஜாய் பண்ணலாம். சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு ரேபிட்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே காசு கொடுத்து வாங்கிட்டும் போய்க்கலாம். எல்லா ரேபிட்ஸும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அழகாக குட்டியெல்லாம் போட்டிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டிங்கெல்லாம் படுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரேபிட்ஸில் நிறைய கலரு நிறைய ப்ரீட்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இது அப்படியே ஒரு மாதிரி கிரே கலராக இருக்குது இல்லைங்களா. நான் அப்படி ஒரு ரேபிட் கூட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஃபைனலாக அது என்னை பார்த்து பயந்து ஓட, நான் அதை பார்த்து பயந்து ஓட, ஒரே ஃபன்னாக போச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் அங்கே இருக்கும். லேக் கவர் பண்ண மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானுமே ஒரு சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிளேஸ் பார்க்கவே. வீடியோ நான் எடிட் பண்ணுறப்ப டைம் வந்து 2 o'clock. பட் எனக்கு இப்போ கூட அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஆசையாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட். இப்போ கூட எனக்கு கண்ணை முன்ன ஃபீல் பண்ணுற மாதிரி ஜாலியாக ஓடி ஆடி ஒரு 2-3 ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து இந்த குதிரை இருந்துச்சு. ரைடுக்கு வந்து 100 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இல்லை நான் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேலே வந்து ஏறிட்டு அழகாக வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இந்த ஹார்ஸ் மேலே நான் ஒரு ரீல்ஸ் கூட எடுத்திருப்பேன். நயன்தாரா மேம் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த குதிரை மேலே குதிரை ஏறுது அப்படின்ற மாதிரி. அது வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன் ஷார்ட்ஸு அண்ட் ரீல்ஸுமே இன்ஸ்டாகிராம் சைடில் போட்டிருந்தேன். அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. 2 ஹார்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஹார்ஸ் பேர் வந்து ராம் அண்ட் இன்னொரு ஹார்ஸ் பேர் வந்து அலெக்ஸா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பேர். ஸோ அதை முடிச்ச உடனே இந்த மாதிரி ஷூட்டிங் பலூன்ஸ்க்கு வந்து நான் போயிட்டேன். இங்கே 10 பலூன் ஷூட் பண்ணால் 100 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாட்டர் பலூன் 5 ஷூட் பண்ணால் பொம்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் வாட்டர் பலூன் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. கண்டிப்பாக நம்மளால ஷூட் பண்ண முடியாது. ஸோ அது 10 ஷாட் வந்து நம்ம இதில் என்ஜாய் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, சொன்னால் 10 பலூனுமே நான் உடச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ திறமெல்லாம் எனக்கு கிடையாது. பக்கத்துலேயே பலூன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதனால தான் என்னால் ஈஸியாக வந்து அதை உடைக்க முடிஞ்சுது. இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் தெரியுது நான் எவ்வளோ ஜாலியாக அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி செம்மையாக விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ குழந்தைத்தனமாவா இருந்த தேஜு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னதான் நம்ம வளர்ந்துட்டோம், பெரிய புள்ளி ஆகிட்டோம், அப்படி இப்படி மெச்சூர்டு சீன் போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சுயரூபம் வெளியே வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன். டாடா பை.